ChatGPT ஒரு வழியா வாட்ஸ்அப்குள்ள வந்தாச்சு. எஸ், இதுதான் அஃபிஷியலான ChatGPT வாட்ஸ்அப் வெர்ஷன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணலாம். சில விஷயங்கள யூஸ் பண்ண முடியாது. அது என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேட்டில் ஏதாவது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு பிபிடி ஆகட்டும், பைத்தான் ஆகட்டும், ஜாவா ஸ்கிரிப்ட் ஆகட்டும், அண்ட் கேமை டெவலப் பண்ணுற ஆப்ஷன் ஆகட்டும், இல்லை நார்மலான நியூஸ் ஆப்ஷன் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே நம்மளால் ஈஸியாக சேட் மூலிமா கேதர் பண்ண முடியும். ஆனால் வாய்ஸ் மெசேஜ் மூலிமா உங்களால் கேதர் பண்ண முடியாது. இன்னும் அந்த வகையான ஃபீச்சர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ChatGPT வெர்ஷனுக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக நீங்கள் அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சதுக்கப்புறம் இதெல்லாம் சூஸ் பண்ணணும். அண்ட் இந்த ChatGPTயோட வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளால் இமேஜ் மூலிமா எதையுமே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியாது. இமேஜ் இந்த ChatGPTயால் ரீட் பண்ண முடியாது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இமேஜையும் இந்த ChatGPTயால் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த வாட்ஸ்அப் வெர்ஷனுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த விஷயமும் இருக்குது. இது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, இவங்க ஃபியூச்சர் வெர்ஷனில் இந்த வகையான அப்டேட்டை கொடுக்கலாம். இல்லை வாட்ஸ்அப்பை இந்த வெர்ஷனை முடக்கி வச்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இவங்கள்ட்ட மெட்டா ஏஐ இருக்கனால. மெட்டா ஏஐயும் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸ் ஆனது. ஆனால் மெட்டா ஏஐயை விட ChatGPT 1 மடங்கு பெருசாக தான் இருக்கும். அதோட பவரும் ஜாஸ்தின்னு சொல்லலாம். ஒரிஜினலான ChatGPTயே வந்துட்டால் நம்ம மெட்டாவுக்கு எங்கே வேலை இல்லாமல் போயிருமோன்னு மேபி அவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுத்துருக்கலாம். சில பல கைட்லைன்ஸை கொடுத்துருக்கலாம். இந்த விஷயங்கள் தான் உங்களோட ChatGPT பாட்டில் கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், யூஸஸாக இருக்கணும் அப்படின்னு மேபி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்கலாம். இல்லைனா ஃபியூச்சர் அப்டேட்டில் நார்மலாக ChatGPTக்குள்ளே இந்த விஷயமும் வந்துடலாம். இப்போ இருக்க கரண்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் மூலியமாகவே எல்லாம் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது பிகினிங்கில் வந்துச்சு இல்லையா, ஃபஸ்ட்டு ChatGPT வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி தான் நீங்கள் இப்போயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ChatGPT பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டேட்டா பேஸ் இருக்காது. இப்போ இந்த வெர்ஷன்லேயே டேட்டா பேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சேட் மூலியமாகவே பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும், அண்ட் லேர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை குயிக்காக ஆக்சஸ் பண்ணணும், அக்கௌண்ட்டே இல்லாமல் டக்குன்னு ஆக்சஸ் பண்ணணும் ChatGPT அப்படின்னா தாராளமாக இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி அக்கௌண்ட்லாம் லாக் அவுட் ஆகுதான், அதுக்கு நீங்கள் இங்கேயே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சேட் மூலியமாக தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா. ஸோ அதோட நம்பரும் இது தான். ஸோ இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதுக்கான லிங்க்கையும் நான் ப்ரொவைட் பண்ண முடியுமா செக் பண்ணுறேன். ஸோ இது மூலிமா ஈஸியாக நீங்கள் சேட் பண்ணிக்க முடியும். ஆனால் மெட்டா ஏஐ தான் இதை விட இப்போதைக்கு வாட்ஸ்அப்புக்குள்ளே கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். மெட்டா நல்லா தான் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற டேட்டா பார்த்தீங்கன்னா ப்ரொவைஷன் கொஞ்சம் மோசம்தான்னு சொல்ல முடியும். ஆனால் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதாகட்டும், இமேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதாகட்டும் பெட்டராக பண்ணுது. அந்த ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. நாளுக்கு நாள் அது வளர்ந்துக்கிட்டே தான் போகுதுன்னு சொல்ல முடியும். அனிமேஷன் ஆப்ஷன் கூட வந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பெட்டர் பார்த்தீங்கன்னா மெட்டா ஏஐ தான். ஆனால் விஷயம் தெளிவாக சொல்கிறது, டீட்டெயில்டு டேட்டா பேஸ் கரெக்டாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ChatGPTயை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.